இப்போ ஃபஸ்ட்டு வேர்ல்டு நேம் வச்சிடலாம். ஏஜி ஃபேமிலின்னு வச்சிடலாம், அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகே வச்சாச்சு. இப்போ வேறு நார்மல் ஈஸியிலே வச்சு விளாடுவோம். அடுத்து வேறு என்ன, போனஸ் செஸ்ட் வச்சுக்கலாம், அப்புறம் கோஆர்டினேட்ஸ் வச்சுக்கலாம், வேறு ஒன்றும் தேவை கிடையாது. சரி வேர்ல்டை க்ரியேட் பண்ணிடலாம். க்ரியேட் ஆகிட்டுருக்கு, பார்ப்போம். டப்புன்னு வந்துச்சுன்னா தேவை, நல்ல ப்ளேஸாக கிடைக்கணும், இல்லாட்டி ரொம்ப பிரச்சனை. இப்போ லோடிங் ஆகிறத நான் கட் பண்ணிட்டேன், ஏன்னா அது ரொம்ப டைம் எடுத்துச்சு, அதனால தான். இப்போ என்ன இருக்குது லூட்டு, இது அப்படியே உடச்சி எடுத்துப்போம், இது அப்படியே ஃபுல்லாக தேவைப்படும். இந்த டார்ச்சையும் எடுத்து வச்சுப்போம், இதுக்கும் நம்மளுக்கு இருட்டாயிட்டுனா தேவைப்படும், பார்த்துக்குவோம். நல்ல என்ன இவ்வளோ இருட்டுக்குள்ளே வந்து ஸ்பான் பண்ணிவிட்டுருக்காங்க, நல்லா வெளிச்சத்துக்கு போனாலும் கண்ணு தெரியுமே. அப்படியே போவோம், நல்ல ஒரு வில்லேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும். போய் நல்லா லூட் அடித்தோன்னா ஃபுட்டுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இங்கிட்ட போவோம், அப்படியே ஏதாவது வில்லேஜ் கிடச்சா நல்லது. இங்கிட்ட நான் தண்ணியாக இருக்கே, ஐயோ. சரி வாங்க இங்கிட்டால போய் பார்ப்போம். அப்படியே போனால் ஒரு நல்ல வில்லேஜ் கிடச்சா போதும். நல்லா ஃப்ளாட்டான இடத்துல விடாமல் இது மாதிரி மரத்துக்குள்ளே வந்து விட்டுருவேன். நான் எங்கிட்ட போய் தேடுறது இப்போ. ஏய் மாடு, இரு உன்னை போட்டு அடிக்கிறேன், இது வரேன். வா நீ தான் இப்போ எனக்கு சாப்பாடு. அவ்வளோதான் சாப்பாடு. இப்போ நம்ம சாப்பாடு கிடச்சிருச்சு, பசி ரொம்ப எடுத்துச்சுன்னா சாப்பிடுவோம். அப்படியே இங்கே போவோம். ஐயோ என்ன அப்படி இருக்கே, இடமே சரியில்லையே. அப்படி இல்லைனா நம்ம போட்டு எதனா செஞ்சு தான் இங்கிட்ட இருந்து கிராஸ் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும். இங்கிட்டு போய் பார்ப்போம், ஏதாவது வழி இருக்கான்னு இந்த சைடு. என்ன ஒரே கடல் தான் இருக்கோ, ஐயோ. அங்கிட்டு வேறு எதுவும் வழி இருந்தால் நம்ம போகலாம், இல்லாட்டி வேறு வழி தான் பார்க்கணும். சரி வாங்க அப்படியே இங்கிட்டு போவோம், வேறு எங்கிட்ட வழி இருக்கான்னு பார்ப்போம். அந்த சைடு நம்ம அந்த ஸ்பானான பின்னாடி அந்த சைடாக போய் பார்ப்போம். அங்கிட்ட ஏதாவது வழி இருந்துச்சுன்னா அங்கிட்ட உள்ள விட்டா போயிடும். ஏய் நூறாயி எப்பா போட்டுன்னா செத்து போயிருப்பேன் கொஞ்ச நேரத்தில். ஏய் ஆடு, நீ எனக்கு இப்போ பெட்டு செய்கிறதுக்கு நீ ரொம்ப தேவைப்படுற. பக்கத்தில் கீழே ஒரு ஆடு இருக்குது, அதையும் போட்டு நிற்கிறோம். செத்துருச்சா என்ன போடு. ஏய் ஏறா. ஐயோ ஏற மாட்டான். ஏய் என்னாச்சு. அப்படியே இங்கே போவோம், அந்த சைடு கொஞ்சம் மரம்லாம் இருக்குது, அந்த சைடு போய் பார்ப்போம். இங்கிட்ட ஜம்ப் அடிப்பானா, அது அடிக்க மாட்டான். அப்படியே ஏறா. அப்படியே நான் மைண்ட் கிராஃப்டை தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன், அவ்வளோவா விளாட தெரியாது, சின்ன சின்ன கான்செப்ட் தான் தெரியும். ரொம்ப அவ்வளோ ப்ரோ பிளேயர்லாம் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு விளாடுவேன் அவ்வளோ. அதுக்குள்ளே ஃபுட்டு 2 பாயிண்ட் குறைஞ்சி போயிடுச்சு. இங்கிட்ட ஒரு ஆர்டர் இருக்குது, இதை போட்டுருவோம், ரொம்ப உதவியாக இருக்கும். போட்டாச்சு. இப்படியே இந்த சைடால் போவோம். இங்கிட்ட பார்த்தா ரொம்ப இருட்டாக இருக்குது, இங்கிட்ட எப்படி போகிறதுனே தெரில. ஓகே சாப்பாடு கிடச்சிருச்சு. ஏய் சாவே மாட்டே, சாவு. இங்கே என்ன மஷ்ரூம்லாம் இருக்குது, இதெல்லாம் வேஸ்ட்டு தான், ஒன்றும் யூஸ் ஆகாது. அப்படியே இங்கே போவோம், ஏதாவது நல்லதாக கிடச்சா பார்ப்போம். இங்கிட்ட தண்ணி தானா, அடடா. சரி சாப்பாடு ரெடியாக இருக்குது, அது போதும். அங்கிட்ட கொஞ்சம் வழி போகுது. ஐயோ சாப்பிடுவோம், நான் விளையாட்டு செத்து போயிடுவேன். அங்கே ஒரு நல்ல ஃப்ளாட்டான இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே கிராஸ் பண்ணி போவோம். தண்ணிக்குள்ளே அப்படியே நீந்தி போனால் அங்கிட்டு போயிடலாம், அதுவும் அப்படியே போயிடுவோம். வில்லேஜ் கிடச்சிட்டா நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன். அங்கேயே பக்கத்துலேயே ஒரு ஃப்ளாட்டான இடத்த பார்த்து வீடை கட்டினோன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே போவோம், நல்ல இடமா கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கிட்டும் ஒருத்தனா இருக்கும் போல இருக்கே. ஐயோ இந்த சைடு போய் பார்ப்போம், அது நல்ல இங்கிட்டும் ஒன்றுமே இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்படி எதுவும் இல்லைன்னா அந்த சைடு கடலை கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும், போட்டு ஒன்று செஞ்சு. இங்கிட்டு போக முடியாது போல இருக்குது. வாங்க நம்ம ஏதாவது ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எதாவது பண்ணுவோம். ஃபஸ்ட்டு போட்டு செய்கிறதுக்கு என்ன வேணும், இதாக இருக்குது. போட்டு செய்ய உட்டு தேவையா,
ஃபஸ்ட்டு லாகெல்லாம் உட்டாக மாற்றிடுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ மாற்றியாச்சு. இப்போ செய்ய முடியுமா? அவ்வளோதான். ஒரு போட்டை செஞ்சு விட்டு இதை எடுத்து போயிடும். வேஸ்ட்டாக இங்கே இருக்கு. ஓகே வாங்க கிளம்புவோம். போகிறா போகிறா. ஓகே எங்கிட்டு போகலாம். ஓகே அப்போ ஸ்ட்ரிக்டாக போ. சரி நான் ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிடுவேன். கண்ட்ரோல் பண்ணுங்க கைஸ். வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்துகிட்டு இருந்தேன். வில்லேஜ் தானே கிடைக்குதான்னு பார்த்துட்டு அப்புறம் பார்த்தா தான் என்கிட்ட ஒன்று கிடச்சிச்சு. காமிக்கவா? 3, 2, 1 கடன் தான். ஆச்சரியமாக போயிட்டு என்னடா அது திடீர்னு இப்படி கிடச்சிருந்துச்சேன்னு. ரூயின்ஸ் தான் கைஸ். ஏதாவது செஸ்ட்டு இருக்கும். அதான் எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த இருக்குது. நல்லதாக கொடுங்கடா. டைமண்டுக்கு மட்டும் தாங்கடா. என்னடா அப்படி கொடுத்துருக்கீங்க? போகலாம். யார் கேட்டா? கோல்டு போகலாம். அதெல்லாம் தேவையே கிடையாது. இதெல்லாம் கொடுக்குறாங்க. சரி கோல்டு பிக்காக்ஸ் ஒன்று சூப்பர் பிக்காக்ஸ் கிடச்சிருக்கு. அப்ஸ்டீன் கிடச்சிருக்கு. அது கொஞ்சம் தேவைப்படும். இந்த கோல்டு பிளாக்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி உடைக்கிறது? கோல்டை வச்சு கோல்டை உடைக்க முடியாது. அதெல்லாம் பார்க்குறேன். கோல்டை வச்சு உடைச்சா வேஸ்ட்டாக தான் போகும். இந்த இடத்த நம்ம பார்த்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த கோல்டை டைமண்ட் பிக்காக்ஸ் அயன் பிக்காக்ஸ் எடுக்கணும் வந்து வச்சுக்கலாம். அப்படின்னு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். சரி ஆச்சு. நான் அப்படியே வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு உங்கள்ட்ட கண்டினியூ பண்ணுறேன். கலராக சேண்டெல்லாம் இருக்கும்ல அந்த பயாமைக்கு வந்துட்டேன். இன்னும் எதுவுமே கிடைக்கல. ரொம்ப தூரம் மக்களே. ரொம்ப தூரம் வந்துக்கிட்டு இருந்தேன். இதடா இது என்ன செஸ்டெல்லாம் இருக்குது. அதுவும் மைண்ட் கார்ட்டோட இருக்குது. மைண்ட் சாஃப்ட் அது. இது என்ன இப்படி இருக்கே. இது ஜாம்பி இம்பி வந்து அட்டாக் பண்ணிட போகுது. அது வேறு பயமாக இருக்குது. சரி எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். என்சான்மெண்ட் ஷார்ப்னஸ் 1 கிடச்சிருக்கு. கோல்டு இங்கட் 2. அப்புறம் லேப்பிஸ் கிடச்சிருக்கு. எடுத்துப்போம். எல்லாமே யூஸ் ஆகும் தான். கோல் இருக்குது. அதுவும் எடுத்துப்போம். ரயில் இருக்குது. அதையும் எடுத்துப்போம். அப்புறம் வேறு என்ன? இது தேவை கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி இதை மட்டும் எடுத்துப்போம். வேறு எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பக்கத்துலேயே ஒன்று இருக்குது. இதையும் எடுத்து பார்ப்போம். இதில் நேம் டேக் இருக்குது. இதை எடுத்துக்கலாம். அப்புறம் ப்ரெட்டு சாப்பிட யூஸ் ஆகும். வேறு இது க்ளோஜரிஸா? இதையும் எடுத்துப்போம். இதெல்லாம் யூஸ் ஆகும். இதையும் எடுத்துப்போம். ரைடு எதுக்கு பதிலாக எடுத்துக்கலாம்னா சரி மீன் தேவை கிடையாது. தூக்கி வச்சிடும். அவ்வளோதான். வேறு எதுவும் இங்கே தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன். இங்கிட்ட எதுவும் இருக்கா? இதுக்குள்ளே எதுவும் மிச்சனா தேவையில்லை. கொஞ்சம் லூட்டு கிடச்ச மாதிரி ஆயிடும். ரொம்ப தூரம் நானும் வந்துக்கிட்டே தான் இருந்தேன். ஒன்றுமே கிடைக்கல. இப்போ அப்போ தான் இது கிடச்சிச்சு. ஏதாவது ஐயோ போச்சு என்னை போட்டு பிறந்துட்டேன். ஐயோ போச்சு சாக போகிறேன். வராதிங்கடா. ஐயோ அவன் எரிஞ்சே சாப்பிட்டு நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தால் கூட அவன் எரிஞ்சிடுவான். சாவுங்கடா. ஃபஸ்ட் நாளே என்னை போட்டு பொழக்கிறீங்க. லைட்லாம் எரியுது. இதுக்குள்ளே போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. நீங்கள் சாவட்டும் ஃபஸ்ட்டு. செத்துருங்கடா டப்புன்னு. ஒருத்தன் காலி. அவ்வளோதான் காலி. போ. என்ன இப்படி இருக்கே இடமே. வெட்ட வெளியாக இருக்குது. எல்லாமே கேவுக்குள்ளே தான் இருக்கும் மைண்ட் சாஃப்ட்லாம். இது என்ன அப்படி இருக்குது? இந்த இடத்துல ஒரு வேலை அப்படி தான் இருக்கணுமோ? இன்னும் எதுவுமே கிடைக்க மாட்டேதானா? வெறும் தான் இருக்குது. இங்கிட்ட தானே இருக்கா? இங்கிட்டும் இருக்குது. செஸ்ட்டு மட்டும் இல்லை. மித்தெல்லாம் இடமா போகுது. இங்கிட்ட உள்ள இன்னும் இவ்வளோ கொகை மாதிரி போயிட்டுருக்கு. ஐயோ தொலை. இங்கிட்ட தான் இருக்கா? இங்கிட்ட போய் பார்ப்போம். அப்படியே இங்கிட்டு இருட்டால் இருக்குது. ஒன்றுமே தெரிலையே. இது ஒன்றும் இல்லையா? அவ்வளோதானா? ரெட்டுன்ட்டு வேறு எதுவும் இல்லை. சரி ஆனால் வெளில போவோம். வேறு ஒன்றும் இல்லை போல இருக்குது இந்த இடத்துல. சரி நான் வேறு ஏதாவது கண்டுபிடிச்சா சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஃபஸ்ட்டு வெளில போய்ப்போம். ஒரே இருட்டாக இருக்குது. ஒன்றுமே தெரிய மாட்டேது. இங்கிட்ட ஸ்ட்ரைட்டாக எதுவும் இருக்கான்னு எல்லாம் சும்மா இருக்குது. இதை தான் எடுத்துட்டோம். அவ்வளோதான் போல இருக்குது. அவ்வளோதானா? சரி அப்படியே நான் போகிறேன். வேறு ஏதாவது கிடச்சா நான் கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஃபைனலி அங்கே ஒரு வில்லேஜை பார்த்தேன். அதான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கலாம்னு வந்துட்டுருக்கேன். அப்படியே அந்த தெரியுதா? அதான் பார்த்தேன். ரொம்ப தூரம். இப்போ எவ்வளோ தூரம்னு கேட்குறேங்க. 1/4 மணி நேரமாக 1/2 மணி நேரமாக தேடிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு வில்லேஜ் கிடைக்கிது. அதுவும் சவானா வில்லேஜ்.
சின்ன வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது. இருட்டியேருச்சு. வாங்க போய் சாப்பாடுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஃபுட்டு ப்ரெட்டாக யூஸ் பண்ணி சாப்பிட்றோம். நம்ம யூஸ் இதெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுப்போம். ஃபுல்லாக நம்மளுக்கு தான் யூஸ் ஆகும். இதெல்லாம் எதுவும் யூஸே பண்ண மாட்டோம். சும்மா தான் இருக்குது. எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இருட்டிக்கிட்ட வேறு இருக்குது. அப்புறம் போய் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் படுத்து தூங்குவோம். ஃபஸ்ட்டு இப்போ தான் காலைல எழுந்திரிச்சு நிறைய வேலைகள் இருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு சரி வாங்க தூங்குவோம். அப்புறம் ஜாம்பி வந்து நம்மளை போட்டு பரட்டிடுவோம். தூங்க இல்லையா? சரி இங்கேயே நம்ம லூட்டெல்லாம் வைப்போம். சாத்திரம் வந்துடுவோம். தூங்க முடியல. வாங்க இதை மிச்சம் இருக்கிற லூட்டெல்லாம் அதில் வச்சுருவோம். தேவையான லூட்டை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே சேஃப்டியாக வச்சுப்போம். அப்புறம் யூஸ் பண்ணுவோம் லேட்டாக. எல்லாத்தையும் வச்சுவிடுவோம். இன்சாண்டு புக்கு தான் ஃபஸ்ட்டில் முக்கியமாக பத்திரமா வச்சிடணும். இது எல்லாத்தையும் அப்படியே வைப்போம். இது அப்ஸ்டீனு வேறு என்ன வேறு எதுவும் முக்கியமாக தெரில. சரி இந்த ரயிலையும் வச்சுருவோம். இதெல்லாம் இருக்கட்டும். மிச்சதெல்லாம் நம்ம கையிலே இருக்கட்டும். நம்ம தூங்குவோம். ஃபஸ்ட்டு தூங்குடா. அவ்வளோதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டே. அதுவும் வில்லேஜில் வந்து தூங்குனது. சாப்பிட்டுப்போம். பசிக்குது. ப்ரெட்டு இருக்கா? ப்ரெட் இருக்குது. ப்ரெட்டை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இந்த நம்ம வேஸ்ட்டாக தானே இருக்குது. இதை வச்சு நம்ம அந்த இதெல்லாம் டேபிள்லாம் நம்ம இதிலே எடுத்துடுவோம். இதில் எடுத்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டக்குன்னு எடுப்போம். இதெல்லாம் கீழே கிடக்கு. வேறு எங்கேயும் இருக்கா? இதெல்லாம் ஃபார்மிங்லாம் பண்ணிடுவோம். வீடெலாம் எடுத்து வச்சுப்போம். நம்ம தனியாக ஒரு பேஸ் கட்டி அங்கே ஃபார்மிங் பண்ணிடுவோம். இது பாருங்க எவ்வளோ கேரட்டு பீட்ரூட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன். நம்மளுக்கு தான் எல்லாம். வேறு எங்கேயும் ஹைப்ரிட் இல்லையோ? ஐயோ அதுதான் நம்மளுக்கு ஃபுட்டுக்கு ஃபுல்லாக யூஸ் ஆகும். என்ன குதிரை குட்டி குட்டியாக இருக்குது. பெருசாக ஒன்றும் இல்லையா? சரி அப்புறம் பார்த்துப்போம். அயன்கோலம் அண்ணன் அங்கே நிற்கிறாரு. அண்ணன் இங்கே பாருங்கள். கொஞ்ச நாளில் நீங்கள் கையில் தான் சாக போகிறீங்க. ஏன்னா உங்களோட அயன் எனக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் நீ கிடையாது ராஜா, நான் தான் ராஜா. சரி வாங்க நம்ம இங்கிட்ட போய் எதுவும் பார்ப்போம். எங்கே பார்த்தாலும் குடி குடியாக இருக்குது. என்னடா இறக்கி கட்டி வச்சுருக்கேன் வில்லேஜை. அங்கே ஹேபிள் இருக்குது. அதை போய் அள்ளிப்போம். ரொம்ப தேவைப்படும் அது. நீங்களும் ப்ளே பண்ணுற மாதிரி தான். ஐயோ க்ரீப்பர் இருக்கானே. எங்கே போனால் தெறிக்க விட்ருவானே நம்மளை. வீட்டெல்லாம் போவோம். அப்படி வந்தானா ஓடிடுவோம் நம்ம டப்புன்னு. வேறு தண்ணியை போட்டு ஐயோ படுத்துகிற பாடையோ வரானே. ஓடுறா. ஐயோ போச்சு. செத்துட்டேன். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. தண்ணி இருந்தனால தப்பிச்சேன். இல்லாட்டி சதற விட்ருவானே. போடா எப்பாடே என்ன அவ்வளோ பேர் வரீங்க? ஓடுறா தம்பி. அயன்குளம் பண்ண காப்பாற்றுங்க. நீங்கள் இல்லைன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிட்டு வாங்க. வந்தானா அவனை போட்டு கொல்ல வேண்டிதான். பாவம் என் வில்லேஜர்ஸோட வீடு தெரிஞ்சு போச்சு. இங்கிட்ட வேறு தண்ணி. ஐயோ ஏதோ தொல்லையாக இருக்கு. நான் போட்டு கொல்லு. சாவுடா. அவனா ஓடு. பாவம் வில்லேஜர்லாம் சதறிட்டாங்க வெளிச்ச வெடியில். ஃபஸ்ட்டு இந்த ஹேபிள் எடுத்துருவோம். இது ரொம்ப யூஸ். இது எடுக்கலான்னு வரதுக்குள்ளே என்னென்ன பண்ணிட்டாங்க நம்மள. போச்சு. ஐயோ என்ன சதற விட்றானே க்ரீப்பரு. நல்ல வேலை தண்ணி இருந்தனால தப்பிச்சேன். இல்லாட்டி நம்ம சோழியை முடிச்சு விட்ருப்போம். போடா. ஐயோ இது என்ன தண்ணி வேற. ஐய் போடா பாடி. போச்சு. போடா இங்கிட்டு போயிடுறா. போடா டே. ஐயோ வந்துரு. அவ்வளோதான் பாடி. எல்லாம் உயிர் வருது வந்துட்டு இருக்கிறதுக்குள்ள. சரி பாவம் 2 வீடு சதறி போச்சு. வீட்டுக்குள்ளே செஸ்ட் இருக்குது. வாங்க ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். யூஸ்ஃபுல்லாக ஏதாவது இருக்கும். இது உடச்சிட்டு போவோம். தொல்லை பண்ணிட்டு வச்சு தண்ணி வேறு அவ்வளோ விட மாட்டேன். உங்கள் வீடு அவ்வளோ ஃபுல்லாக காலி ஆகிட்டு. என்னடா ஒன்றுமே வச்சிடல. போடா. ப்ரெட் தான் யூஸ். வேறு எதுவுமே யூஸ் இல்லை. வேஸ்ட்டாக இருக்குது வீடு. வேறு ஏதாவது வீடு இருக்கான்னு பார்ப்போம். வேறு ஏதாவது வீடு நல்லதாக கொடுப்பான்னு பார்த்தேன். கஷ்டப்பட்டு வில்லேஜை கண்டுபிடிச்சா ஒன்றுமே கிடைக்க மாட்டேது. ஃபார்மிங் தான் ஏதோ பண்ணுறாங்க. அது எதுக்கு நம்மளுக்கு அவ்வளோவா யூஸ் ஆகாது. வேறு ஏதாவது நல்ல டெஸ்ட்டில் எதுவும் நல்லா வச்சுருந்தேன். இங்கே ஒரு டெஸ்ட் இருக்குது. இங்கடா என்னடா அது. இதெல்லாம் யாரா கேட்டா? வேஸ்ட்டாக கொடுக்குறாங்க எல்லாம். உருப்படியே இது வரைக்கும் ஒன்றும் தரல. இது பிரிக் ஸ்டோன். இது யூஸ் ஆகும் நம்மளுக்கு. எடுத்து வச்சுப்போம். கண்டிப்பாக யூஸ் ஆகும்.
வேறு அவ்வளோதான் அந்த வில்லேஜில் இன்னும் ஒன்றுமே இல்லை. 4 வீடு தான் இருக்குது. இன்னும் மேலே போயிட்டு வராங்க. மேலே இருக்கான் நான் வீடு மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி நம்ம இந்த வீடியோவை இதோடய முடிச்சுப்போம். பை கைஸ்.